ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். இந்த ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுப்பா. நாங்கள் ஆவியானவரை சார்ந்து கொண்டு நாங்கள் இந்த ஆராதனையை ஏறெடுக்கிறோம். எங்கள் சரீரத்தின் மூலியமாக அல்ல, நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆவியானவருடைய துணையோடு சேர்ந்து உண்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுப்பா. உன்னை நாமத்தை, இயேசு என்ன நாமத்தை உயர்த்த, இயேசுப்பா என்ன நாமத்தை மாத்திரம் உயர்த்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த பாடல்கள் உங்களுக்கு பிரியமாக எம்மதாகும் சொல்லி ஜெபிக்கிறோம். அந்த இயேசுப்பா உன்னுடைய நாமத்தை உயர்த்துங்க, எங்கள் மூலிமா உன்னுடைய நாமத்தை உயர்த்துங்க. எங்களோட சேர்ந்து ஆராதிக்கிற ஒவ்வொருத்தவங்க இருதயத்திலும் ஆவியானவர் நீர் கிரியை செய்ய முடியாது கேட்கிறோம். உடைய அக்கினியை போட முடியாது ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை நாங்கள் ரட்சகர் மீட்பருமாகிய இயேசுப்பா நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. இந்த நாளிலும் நாம் தேவனை உற்சாகத்தோடு ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் என்ற வேத வார்த்தையின்படி நாம் ஸ்தோத்திர பலிகளோடு கூட துதித்து அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். எத்தனை பேர் எங்களோடு கூட தேவனை ஆராதிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆண்டவருடைய பிரசன்னம் மாத்திரமே நமக்கு இன்பமும் அது ஏற்றதுமாக இருக்கிறது. கரங்களை தட்டி உற்சாகமாக இருக்கிற இடத்துல நாம் சேர்ந்து பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவனே சுரின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவனே சுரின் நாமமதே. துதிகளை மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட இருவையும் நீந்தலால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினியூடாய் நடந்தாலும் அடியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினியூடாய் நடந்தாலும் அடியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்தலால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார்.
கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமா. கடந்த நாட்களில் கண்மணி போல நம்மை பாதுகாத்த தேவன், எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள், வேதனைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்தாரே. நாம் இந்த வனாந்திர பாதையில் நாம் நடக்கின்ற வேளையிலும் கர்த்தர் நம் தேவைகளை சந்தித்தாரே. கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருந்தாரே. நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்து நம்மை தாங்கி ஏந்தி தப்புவித்து வழிநடத்தின தேவன், அவரை நாம் ஒன்று சேர்ந்து நம்மை ஆண்டவரை துதித்து உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தவே நாம உருவாக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு அவரை நோக்கி பார்ப்போம். அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த மாலை வேளையிலும் எங்களை நிரப்பும் ஆண்டவரே, எங்களை நிரப்பும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரை. நோக்கி பாருங்க ஆண்டவரை, இருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி நம் கண்கள் பார்க்கட்டும். அப்பா ஆண்டவரே, உம்முடைய மேலான வல்லமை, உம்முடைய மேலான கிருபைகள் ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்துக்காய் நாங்கள் உம்முடைய கிருபாசன தண்டையில நாங்கள் வந்து நிற்கிறோம் சுவாமி. அப்பா, உம்முடைய வல்லமை இல்லாமல், உம்முடைய கிருபை இல்லாமல், உங்களுடைய உதவி இல்லாமல் ஆண்டவரே எங்களால் பரிசுத்தமாய் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நாங்கள் நீதிமான்களாக்கப்பட முடியாது. அப்பா ஆண்டவரே, அந்த பெந்தகோஸ்தே நாளில் ஆண்டவரே இறங்கின அதே வல்லமை இந்த ராத்திரி வேளையில உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே, உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற அவர் மேலும் அப்பா நீர் வந்து ஆண்டவரே இறங்கி எங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டுமாய் உம்முடைய சமூகத்துல கேட்கிறோம் தகப்பனே. வாஞ்சையோடு அவரை நோக்கி கூப்பிடுவோமா. பெந்தகோஸ்தே அனுபவத்தை நீர் எங்களுக்கு தாரும் அப்பா. எங்களோட கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுவோமா. பெந்தகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறியாவியை ஊற்றுவே. பெந்தகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறியாவியை ஊற்றுவே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருவே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருவே. என்னை நிரப்புவே, நிரப்புவே, நிரப்பி அனுப்புவே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவே ஊற்றுவே. என்னை நிரப்புவே, என்னை நிரப்புவே, என்னை நிரப்பி அனுப்புவே. பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவே ஊற்றுவே. அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவே. அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருவே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருவே. என்னை நிரப்புவே, என்னை நிரப்புவே, நிரப்பி அனுப்புவே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவே ஊற்றுவே. நிழற்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகத்தை எங்கள் மேல நீர் ஊற்றும்படியாய் நாங்கள் கேட்கிறோம் சுவாமி. தாகத்தோடு கேட்போமா. ஆண்டவரே, நிழற்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருவே. நிழற்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருவே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருவே. மேலான வல்லமை, மேலான தரிசனம்,
கனவுகள் தாருமே, மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே, மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, நிரப்புமே, நிரப்பே அனுப்புமே, பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, நிரப்பே அனுப்புமே, என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, நிரப்பே அனுப்புமே, என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே. தாகத்தோடு கூட யாரெல்லாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னை நிரப்பும், மேலான ஒரு வாழ்க்கை, இந்த கீழான ஆண்டவரே எங்கள் கண்கள் பார்க்கிற இந்த பூமிக்குரியவைகள் அல்ல ஆண்டவரே, இந்த பூமிக்குரிய காரியங்கள் அல்ல ஆண்டவரே. அப்பா, மேலான காரியங்களை, மேலானவைகளை, நித்தியமான காரியங்களை, நித்தியத்துக்குரிய காரியங்களை நாங்கள் நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் கண்களை ஆண்டவரே கழுகுகளின் கண்களை போல கூர்மையுள்ளதாய் மாற்றும் ஆண்டவரே, கூர்மையுள்ளதாய் மாற்றும். மேலானவைகளை நோக்கும்படியா எங்கள் கண்களை திறந்தருளும் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய சிந்தையை ஆண்டவரே எங்களில் தாரும் அப்பா. ஆண்டவரை பார்த்து கேட்போமா, யாரெல்லாம் தாகத்தோடு கூட ஆண்டவரை பார்த்து நிரப்புமே, என்னை நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பும். உலர்ந்த எலும்புகள் என்று உயிரோடு எழும்புவதாக இயேசுவின் நாமத்தில். சோர்வின் ஆவிகளோடு கூட ஆண்டவரே எழும்ப முடியாமல் ஆண்டவரே இந்த உலகத்தின் காரியங்களில் சிக்கி தவிக்கிற ஆண்டவரே தெய்வ பிள்ளைகளை, போராடி கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளை உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பும் அப்பா. பள்ளத்தாக்கில உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து நம்முடைய ஆவியை நீர் ஊதினீர் ஆண்டவரே. அப்பா, நம்முடைய ஆவி ஊதப்படும் பொழுது அந்த உலர்ந்து போன எலும்புகள் அப்பா உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து கேட்போமா, ஆண்டவரே எங்களை நிரப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எங்களை நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய ஆவியை எங்களில் ஊற்று. உண்மையாக தாகத்தோடு கூட ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே என் பாத்திரம் பொங்கி வழிகிறதாய், தேவாவினால நிரப்பப்பட்டதாய், தேவாவினால நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை நீர் எனக்கு தாரும் சுவாமி. ஆண்டவரே, என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறவரே அப்பா, உம்முடைய ஆவியினால் எங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமையுள்ள ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம். அப்படி ஆண்டவரை ஆராதிப்போமா? ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். வல்லமையுள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மையுள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், சர்வவியாபியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஜீவனுள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே வல்லமையுள்ளவர், வல்லமையுள்ளவர், நீர் பெரியவர், நீர் உன்னதமானவர், ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். வல்லமையுள்ள தேவன், உன் வாழ்க்கையை மாற்றுகிறவர், உன்னை ஆசீர்வதிக்கிறவர், உன்னை உயர்த்துகிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். சகல துதியும் கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கு மாத்திரம்தான். வானாதி வானங்களில் உயர்ந்தவர், சர்வ அதிகாரமுடையவர். அவரை ஒன்று சேர்ந்த அவருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்வோமா? ஹல்லேலூயா. எங்களோடு கூட சேர்ந்து ஆராதனை, ஆராதனை. வல்லவரே உமக்கு நன்றி. ஓ ரிஹனரா சரியா தலபா லோம்பிஷினி கதன ஹதரோ. ஓ ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை
சுமந்தவரே உமக்கே ஆராதனை. பாடுகள் எனக்காய் சகித்தவரே உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை. நல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. அற்புதமே அதிசயமே உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். வேளைகளிலே நான் உம்மை விட்டு தூர போன போதும் ஆண்டவரே, உம்மை மறந்த நாட்களிலும் உம்மை தேடாத நாட்களிலும் நீர் என் வாழ்க்கையில உண்மையுள்ளவராய் நீர் இருந்தது போல ஆண்டவரே, உமக்கு உண்மையாய் வாழ உதவி செய்யும், உண்மையாய் நேசிக்க உதவி செய்யும், உம்மை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யும். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, கர்த்தருனோடு கூட தான் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருனோடு கூட தான் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை விட்டு விலகாத தேவன், உன்னை கைவிடாத தேவன், உன்னை கரம் பிடித்தவர், இந்நாள் வரையிலும் தொடர்ந்து நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார் அல்லவா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் இந்த மாலை வேளையில தேவனுடைய வார்த்தையோடு கூட சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Praise God, and I'm very happy to see each and every one of you in this time of evening. இன்றைய நாளில் கூட நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு போராடி மேற்கொள்ளும் ஒரு அனுபவம். Even this time, the title of the sermon that I'll be sharing is about how we overcome our battles. நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் நாம் ஒவ்வொரு நாளிலும் போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். In our life, each and every one of us have a certain type of battle that we face with. ஆனால் இந்த போராட்டத்தில் நாம் மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்கும்படி தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். But you and I are both called to overcome and come out of these battles. எப்படி மேற்கொள்ளுவது? How to overcome? வேதத்தில் ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம், அவன் எப்படி போராடி மேற்கொண்டான் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். And even today we are going to look at a character in the Bible who led an overcoming life. தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக நாம் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? Let us just humble our heads and just look unto God before we hear the word of God. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Blessed Holy Spirit, we thank you for this blessed time of evening that you have given us. இந்த தேவனுடைய வார்த்தையோடு கூட நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. Lord, you speak to us through God's word. எங்கள் இருதயத்தை திறந்தருளும். Open up our hearts. உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அது பலன் கொடுக்கிறதாய் மாறட்டும். Let your words change our lives and bear fruits in our life. ஆவியானவர் என்னோடு கூட பேசும், என் மூலமா இதை கேட்கிற தேவ பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக. Lord, you speak to me and speak through me and to speak to those who are hearing this word. எல்லா தடைகளை நீர் அகற்றி போடும்படியா இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். Lord, we ask in the name of Jesus that all hurdles be put off. கேட்கிற ஒவ்வொரு சிந்தனைகளையும் நீர் ஒருமுகப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். Lord, you make one every heart that is listening to this word. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus' name we pray. Amen. Amen. நாம் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். We are going to meditate on Genesis chapter 32 and verses 28. இங்கு ஒரு மனிதன் தேவனோடு கூட தேவ தூதனோடு கூட போராடி மேற்கொள்ளுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். Here we see an angel of God battling and overcoming. யார் அந்த தெய்வ மனிதன்? Sorry, a man of God is battling with an angel of God and he overcomes. So who is the man of God? யாக்கோபு. He is Jacob. தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் யாக்கோபு. Jacob was a man who was chosen by God. அவருடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா போராட்டம் அநேக போராட்டங்களை சந்திக்கிறவராக அவர் இருக்கிறார். If we look at his life, he was facing so many battles. அங்க நம்ம பார்க்கிறோம் 28ஆம் வசனத்துல
தேவனோடும் பின்பகுதி தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்று தேவதூதர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார். And in verse 28, in the last part, we read that for a prince has cast thou power with God and with men and has prevailed. மனிதரோடும் தேவனோடும் With men and with God. ரெண்டு பேரோட போராடி ஆனால் முடிவென்ன? மேற்கொண்டாயே, மேற்கொண்டு விட்டார். He battled with both men and God, but at the end he overcame and he was victorious. மனிதரோடு அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட வாழ்க்கையில நிறைய மனிதர்களோடு கூட அவர் போராடி கொண்டே இருந்தார். If we look at humans, in his life he was battling with a lot of humans. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏசா ஒரு இரட்டை சகோதரர்கள், ஏசாவும் யாக்கோபும். And Jacob and Esau were twins. இந்த யாக்கோபு தன் அண்ணனுக்கு சேர வேண்டிய சேஷ்ட புத்திர பாகத்தை, ஆசீர்வாதத்தை, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை ஏமாற்றி இவர் பெற்றுக்கொண்டார் என்று நாம் வாசித்திருக்கிறோம். We have learned from the biblical stories that Jacob cheated his brother of his birthright and he sold it off. அதனால ஏசாவோடு கூட போராட்டமாய் இருந்தது யாக்கோபுக்கு. And that is why he faced many battles with Esau. எப்படியாவது தன் யாக்கோபை கொன்று விட வேண்டும் என்று ஏசா வெறித்தனமாக இருந்தார். Esau was very determined to kill off Jacob. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அண்ணனுக்கு பயந்து மாமாவிடத்துல போறாரு, லாபான் இடத்துல யாக்கோபு போறார். And then in fear of his brother he goes off to his uncle's place, Laban. அங்கேயும் மாமனார் வீட்லயும் ஒரே போராட்டத்தின் மத்தியில தான் போராடி அவங்க லாபானுடைய மகள்களை திருமணம் செய்கிறார். Even then, amidst a lot of troubles, he marries his 2 children. அது ஒரு மாமனார் வீட்டில் இருந்து செய்கிறது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு ஆண்களை கேட்டால் சொல்லுவாங்க. If we ask the men, we know how difficult it is to be in the father-in-law's household. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 20 வருடங்கள் அவர் அங்க கழிக்கிறார். Not 1 or 2 days that he spends there, but he spends 20 years. அநேக விதத்துல போராட்டம். In a lot of ways he faces troubles. லாபானுடைய 2 மகள்களை கல்யாணம் பண்றாரு. ஒருத்திக்கு உடனே பிள்ளை பிறந்தது. ராகேல்கோ அநேக நாட்கள் பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு. He marries the 2 wives and one bears children for him and the other doesn't. 2 பேருக்குள்ள அநேக போராட்டங்கள். அதுல ராகேல் சொல்றா, நீ எனக்கு பிள்ளை கொடுக்கலன்னா நான் சாகவே சாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபோடு கூட போராடுகிறாள். And he faces so much of trouble with his wife Rachel, who forces him to give her children. இது இந்த நம்ம பார்த்த இந்த மனிதர்களோடு கூட யாக்கோபு பயங்கரமா போராடுறார். And with these people Jacob faces a lot of troubles. ஏசா, லாபான், ராகேல், ஒவ்வொரு நாளும் அவர் யாக்கோபுக்கு ஒரே போராட்டம் தான். He faced so many constraints and troubles from Esau, Laban and Rachel. ஆனா இந்த யாக்கோபோட வாழ்க்கையில் அந்த போராட்டங்கள் அப்படியே நீடித்துல. அந்த போராட்டங்களுக்கு ஒரு முடிவை அவரோட வாழ்க்கையில் அவர் பெற்றுக்கொள்ளுகிறார், மேற்கொள்ளுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். But we read that his battles does not comes to an end and he is victorious at the end. ஏன் இந்த போராட்டங்களை ஆண்டவர் யாக்கோபுடைய வாழ்க்கையில் அனுமதித்தார் என்றால், but why did God allow these battles into Jacob's life? யாக்கோபை ஆண்டவர் அழைத்திருந்தார். Because Jacob was called by God. யாக்கோபு தேவனால தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதனாக அவர் இருந்தார். Jacob was a man who was chosen by God. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, my dear children of God, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட even in our lives போராட்டங்கள் இருக்கலாம். we might face a lot of battles. ஏதோ ஒரு சூழ்நிலை நாம் போராட்டத்தை கடந்து கொண்டே போயிருக்கோம். we might face any sort of battle at any situation in our life. ஆனால் யாக்கோபு மேற்கொண்டது போல நீங்களும் நானும் அதை மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். But just as Jacob overcomes, God will give us the power and strength to overcome as well. மேற்கொள்ள வேண்டும் என்றால் நாமும் சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். But if we want to live an overcoming life, we also have to do a few things. யாக்கோபுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்தார், மேற்கொள்வதற்கு என்ன செய்தார் என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். But we are going to meditate on what Jacob did in order to have that victorious and overcoming life. முதலாவது நம்ம பார்த்தோம்னா அவர் என்ன செஞ்சார்னு பார்த்தோம்னா 24ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். We read in verses 24, the first thing that he did was, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். And Jacob was left all alone. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். And he was left all alone. எல்லாரையும் கூட்டிக்கிட்டு லாபான் இடத்திலிருந்து பிரிந்து யாக்கோபு வந்து கொண்டிருக்கிறார். He took everyone in his household and he left Laban's household and he left with them. முன்னாடி பார்த்தோம்னா அண்ணன் துரத்தி எதிர்கொண்டு வருகிறார். In front of him was his brother Esau who was chasing him. பின்னாடி ஒரு பக்கம் பார்த்தோம்னா மாமனார். And in the side and behind him was his father-in-law.
இவர்கிட்ட இந்த மாமனார் கிட்ட இருந்து வந்துட்டாரு, he left his father-in-law's place, இனி அண்ணனை எதிர்நோக்க வேண்டும். and now he has to face his brother. ஒரு பயமான ஒரு சூழ்நிலை. He was faced with a lot of fear. என்ன செய்வது என்று தெரியல. He did not know what to do. இந்த போராட்டத்துல எப்படி மேற்கொள்றதுன்னு தெரியல. He did not know how to overcome these battles. சரியான ஒரு விஷயத்தை யாக்கோபு செஞ்சார். But he did the right thing. பின்னி தனித்திருந்தார். He was left all alone. அதுக்கு முன்னாடி வாசிச்சு பார்த்தோம்னா அங்க ஒரு நதியை கடக்க வேண்டியது இருந்தது, ஆற்றை கடக்க வேண்டியது இருந்தது. If we read in the verse before, there was a situation for them to cross a river. என்ன செஞ்சாரு யாக்கோபு? எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டாரு. மாடு, ஆடு, அவர்கிட்ட இருந்த எல்லா மனைவிகள், பிள்ளைகள் எல்லாவற்றையும் அந்த ஆற்றுக்கு அக்கறைப்படுத்தி விட்டார். But what Jacob did was he left everything on the other side of the river and he was left all alone. அவரு பிந்தி தனித்திருந்தார். He was left all alone. ஏனென்றால் தேவன் அவரை தனிமைப்படுத்தின பிறகுதான் அவருடைய வாழ்க்கையில அவர் சில காரியங்களை செய்ய வேண்டியது இருந்தது. Why? Because only when he was being left alone was God able to work in his life. தேவன் யாக்கோபின் வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் யாக்கோபு தனியா வர வேண்டியது இருந்தது. If God was going to do a work in Jacob's life, he first had to be left alone. அந்த 20 வருடங்கள் யாக்கோபு எப்படி திருமணம் பண்றது, எப்படி ஆடு சம்பாதிக்கிறது, எப்படி மாடு சம்பாதிக்கிறது, குதிரைகள், கழுதைகள், எப்படி மனைவிகளை சமாளிப்பது, இதேதான் அவருடைய நோக்கமா இருந்துச்சு. But in the first 20 years, Jacob's full focus was on how to get married, how to run a family, and how to take care of his cattle, and he was fixated on all the worldly things. இப்பொழுது நெருக்கமான ஒரு சூழ்நிலை. But now he was faced with a constraint. இது எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? தன்ட்ட இருக்கிற எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்தார், அப்புறப்படுத்தினார், தனியாக தேவனை சந்திக்க வந்தார். He left everything that he had alone and he came face to face with God. ஆண்டவர் எத்தனையோ தருணங்களில் யாக்கோபோடு கூட யாக்கோபை மாற்றும்படியாய் ஆண்டவர் எத்தனையோ தருணங்களை கொடுத்திருந்தாலும் யாக்கோபு தனியாக தேவனுடைய சமூகத்தில் அவர் வரவில்லை. Even when God gave him so many chances to be alone, Jacob never was alone in the presence of God. அந்த யாக்கோபு அந்த நாளில நெருக்கப்பட்ட அந்த வேளையில பிந்தி தனித்திருந்த தேவனை சந்திக்கும்படி அவர் காத்திருந்தார் என்று பார்க்கிறோம். But we read that at that instant Jacob was left alone to meet with God. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, வாழ்க்கையில போராட்டங்களின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Are we living in a life that is filled with battles? நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் தேவனிடத்துல தனித்து போகாவிட்டால், போராடாவிட்டால், தேவனுடைய சமூகத்தை தனியாக நாம் காத்திருந்து நாம் அவரை நோக்கி பார்க்காவிட்டால் சில காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. If we do not go into God's presence alone and with loneliness, if we don't look unto him, we cannot live an overcoming life. ஆண்டவர் சொல்றார் யாக்கோபுக்கு பார்த்தா, நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், ஆனாலும் நீ தனியாக என்னோடு கூட, தனியாக நான் உன்னோடு கூட நான் நேரத்தை செலவழிக்க விரும்புகிறேன் என்பதாக அவருடைய வாழ்க்கையில தேவன் இடைப்பட்டார். God told Jacob that he has chosen him and he has called him, so he needs to be alone and separated from the rest in order for him to communicate with God. இரண்டாவது காரியம் பார்த்தோம்னா, and the second thing that we see, யாக்கோபு பிடிவாதமாக விடாப்பிடியாக ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கும் வரைக்கும் போராடினார் என்று பார்க்கிறோம். And we see in verse 26, and he said, let me go for the daybreaker. Then he said, I will not let you go except thou bless me. சொல்றார். ஆமா, 26 வசனத்துல நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன் என்றார். He tells the angel of God that unless he blesses him, he will not let him go. போராட்டத்தின் மத்தியில ஆண்டவரை இறுக பற்றிக் கொண்டார். He held on tightly to God despite the situations that he was in. அவ்வளோ நாள் இறுக பற்றி இருந்த ஆடு, மாடுகள், மனைவிகள், பிள்ளைகள் எல்லாவற்றையும் அவர் கொஞ்சம் விட்டுட்டு ஆண்டவரை பிடிவாதமாக இறுக பற்றிக் கொண்டார். All the things that he held dearly, like his cattle, his wives and his children, he left everything and he went into the presence of God alone. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, My dear child of God, பிடிவாதத்தை ஆண்டவர் யார் உறுதியா பற்றிக் கொள்றாங்களோ, விடாப்பிடியாக பற்றிக் கொள்றாங்களோ, ஆண்டவர் அவர்களை கனப்படுத்துகிறவராக அவர் இருக்கிறார். God is a God who honors those who holds on to him tightly and never lets him go. இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை கூட சொல்றார். ஒரு விதவை வந்து அந்த நியாயாதிபதி அலட்டிக்கொண்டே இருக்கிறாள். And Jesus even tells a parable of the widow who keeps on pestering the judge. கடைசிய அந்த நியாயாதிபதிக்கு இவ தொல்லை தாங்க முடியாம நியாயத்தை அங்க அவளுக்காக செய்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். And at the end we read that unable to bear
her pestilence, he granted her the judgment. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகளை நாம் மேற்கொள்ள வேண்டுமா, பிடிவாதமா ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும்? And in our life, if we want to live an overcoming life, we have to hold on to God adamantly. நீர் என்னை ஆசீர்வதித்தாலும் நான் உங்களை போக விட மாட்டேன். I will not let you go unless you bless me. ஆண்டவரை பிடிக்கிற உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு அனுபவம். It is holding on to God tightly. முதலாவது நம்ம பார்த்தோம், first we saw பிந்தி தனித்திருக்கிற ஒரு அனுபவம். He was being left alone. ஆண்டவருடைய சமூகத்துல போய் காத்திருக்கிற, தனியாய் காத்து போராடுகிற ஒரு அனுபவம். It is an experience of being alone in the presence of God and waiting for him to get an answer. இரண்டாவது பார்த்தோம்னா பிடிவாதமாக விடாப்பிடியாக, it is holding on tightly and adamantly. ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ளுகிற வரைக்கும் அந்த காரியத்தை நம்ம நிப்பாட்டவே கூடாது. அவ்வளவு பிடிவாதமாக உறுதியாக நாம் பற்றி கொள்ள வேண்டும். Unless we get a blessing, we should never let go and we have to hold on tightly and in order to receive it. ஆசீர்வாதம் என்பது உலக பிரகாரமான காரியங்கள் மாத்திரம் அல்ல, தேவனுடைய காரியங்களை பெற்று கொள்வதற்கும், தேவன் நம்ம வாழ்க்கையில ஒரு நம்முடைய மாற்றத்தை ஏற்படுத்துகிற வரைக்கும் உறுதியாய் நாம் பற்றி கொள்ள வேண்டும். Blessings are not only in the form of worldly or materialistic things, but also spiritual things that are eternal, and we have to hold on to that. மூன்றாவது காரியம், and the third thing we நம்ம see, தனித்திருக்கிறது மாத்திரம் அல்ல, not only about us being left alone, பிடிவாதமாக உறுதியாக இருக்கிறது மாத்திரம் அல்ல, not only do we have to stay adamant, மூன்றாவது நம் பெயர் மாற்றப்பட வேண்டும். and the third thing is our name has to be changed. பெயர் மாற்றப்படாவிட்டால், நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படாவிட்டால் நாம மேற்கொள்ளுகிற அனுபவத்தை நாம் பெற முடியாது. If our name is not changed, we cannot live a life of we cannot live an overcoming life. ஆண்டவர் யாக்கோபை பார்த்து கேட்கிறார், உன் பேர் என்ன கேட்கிறார். Jesus, God looks unto Jacob and asks, what is your name? இங்கு தேவனால் அனுப்பப்பட்ட தூதன், இந்த இடத்துல தூதன் தான் பேசுகிறார் என்பதை நம்ம ஓசியாவின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். ஓசியா 12 3ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 3:4 தெளிவாக யாக்கோபோடு போராடினது தேவ தூதன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. It is specifically written in Hosea chapter 12 verses 3 and 4 that it is the angel of God who is having this conversation with Jacob. அங்கு நாம் பார்க்கிறோம், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனம், அப்பொழுது அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார், இவன் யாக்கோபு என்று சொல்லுகிறார். And we see again in Genesis chapter 32 and verse 27, and he said unto him, what is thy name? And he said, Jacob. யாக்கோபு என்றால் என்ன? What does Jacob mean? வஞ்சிக்கிறவன், a revenge, a deceiver, பறித்து கொள்ளுகிறவன், a snatcher. யாக்கோபுடைய வாழ்க்கையில பார்த்தோன்னா, அவன் எப்பொழுதும் அவன் நோக்கெல்லாம் பறித்து கொள்ளுகிறதுலயே இருந்தான். And if we see throughout Jacob's life, he was a man who always stole and who always took things from others. அண்ணனுக்கு சேர வேண்டியதை பறித்து கொண்டான். Whatever that belonged to his brother, he took. தன் தகப்பனை ஏமாற்றி வஞ்சிக்கிறவனாய் அவன் இருந்தான். He betrayed and he took. He betrayed his father. அது மாத்திரம் இல்ல, மாமனிடத்துல எப்படி அவரை கொள்ளடிக்கலாம், என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப புத்திசாலித்தனமாக அவன் சிந்திக்கிறவனாய் இருந்தான். And he was also a man who was conniving and who was trying to deceive his father-in-law. இந்த போராட்டத்துல மேற்கொள்ளும் அனுபவம் வேணும் அப்படின்னா, if we want to have an overcoming life in the battles that we face, யாக்கோபு என்ற இந்த பெயர் அது இஸ்ரவேலாக மாற்றப்பட வேண்டும். The name that is called Jacob has to be changed to Israel. தேவதூதன் அவரை பார்த்து சொல்லுகிறார், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் என்று சொல்லுகிறார். We see that the angel of God tells him that his name is no longer Jacob but Israel. இஸ்ரேல் என்றால் என்ன? இஸ்ரவேல் என்றால் என்ன? What does Israel mean? ராஜா, king, ராஜபுத்திரன், ராஜகுமாரன் என்று அர்த்தம். It is the son of a king. அப்போ யாக்கோபு எத்தனாக ஏமாற்றுக்காரனாக வஞ்சிக்கிறவனாக இருக்கிற வரைக்கும் அவனுக்கு மேற்கொள்ளும் அனுபவமோ ஆசீர்வாதமோ அவனோட வாழ்க்கையில இல்லவே இல்லை. And until he changed his name from a person who was a deceiver, who was a betrayer, he did not have deliverance. தேவதூதன் அவரை பார்த்து கேட்கிறார், உன் பேர் என்ன? The angel of God looks at him and asks, what is your name? யாக்கோபு அந்த இடத்துல மறைக்கவில்லை. And at the time, Jacob did not hide anything. என்கிட்ட எதுவுமே தவறில்லைன்றது போல அவன் நடிக்கவில்லை. He did not act as though nothing was wrong with him. அவன் சொல்லுகிறான், நான் யாக்கோபு தான்.
And he admits that he is Jacob. ஆமா நான் வஞ்சிக்கிறவன். Yes, I am a deceiver. ஆமா நான் பறித்து கொள்ளுபவன். Yes, I am a stealer. ஆமா நான் மோசமானவன். Yes, I am a horrible person. என் பேரு யாக்கோபு தான். My name is Jacob. என்று அவன் ஒத்துக்கொள்ளுகிறான். He admits it. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, My dear child, நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிற போராட்டங்களை மேற்கொள்ளணுமா? do you want to live an overcoming life from all the battles you are அந்த facing? போராட்டத்தில் மேற்கொள்ளும் அனுபவத்தை ஆண்டவர் நம் வாழ்க்கையில தர வேண்டும் என்றால், If you want God to give you that overcoming life amidst all the battles that you're facing, ஆண்டவர் நம்ம தனித்து போகணும். we have to go to God's presence alone. ஆண்டவரை பிடிவாதமா பிடிக்கணும். We have to hold on to Him adamantly. ஆண்டவர்ட்ட சொல்லணும், ஆண்டவரே நான் ஏமாற்றுக்காரன். We have to admit to God that yes, I am a deceiver. நான் மாய்மாலக்காரன் தான். Yes, I am a deceiver. வெளியில நான் ஒரு நல்ல பரிசுத்தவானை போல கிறிஸ்தவனை போல நான் நடித்து கொண்டிருக்கிறேன். On the outside, I'm putting on an act that I'm a very holy person. ஆனா இல்ல ஆண்டவரே நான் யாக்கோபு. But no God, I am Jacob. எனக்கு உதவி செய்யும். You help me. இந்த போராட்டத்துல எனக்கு ஒரு விடுதலையை கொடு. You give me a deliverance from this battle that பரிசுத்த வாழ்க்கைக்காக நான் போராடுகிறேன். I am battling for a holy life, a உமக்கு spiritual life. உமக்கு உண்மையாக வாழ வேண்டும் என்று நான் போராடுகிறேன். I am battling that I want to live a true life for you. நீதிமானாய் வாழ வேண்டும் என்று போராடுகிறேன். I want to live as a righteous man. நீங்க கொடுத்திருக்கிற எனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை நான் உண்மையா சுமக்கணும்னு போராடுகிறேன். I am just seeking to bear the cross that you have given me. நான் சுயத்திலிருந்து வெளியில வரணும்னு போராடுகிறேன். I want to come out of my flesh. ஆனா என்னால முடியல. But I can't do it, God. என்னால முடியல ஆண்டவரே. I can't do it, God. நான் உம்முடைய பார்வைக்கு முன்பாக எல்லா என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் வெளியரங்கமாய் நீர் பார்க்கிற தேவனாக இருக்கிறேன். But God, you know everything inside out, whatever that is going on in my life. ஆண்டவர் உண்மையுள்ள தன்மையை பார்க்கிறவராக இருக்கிறார். God is a God who looks at your true self. நேர்மையான மனதோடு கூட நம்ம ஆண்டவரிடத்துல போகும் பொழுது அந்த நேர்மையை ஆண்டவர் பார்த்து யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றுகிறார். If we were to go to God with our true self, he honors that and he changes our name from Jacob to Israel. முதலாவது பார்க்கிறோம், the first thing that we see, தனித்த ஆண்டவரோடு அவன் போராடுகிறார். he battles with God alone. எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு he casts everything away. உறுதியாக பிடிவாதமாக ராம் முழுவதும் போராடுகிறார். He was righteous and he was adamant and he fights throughout the night. ஆசீர்வாதம் கிடைக்கும் வரைக்கும் அவன் போராடுகிறார். He battles until he gets the blessing. மூன்றாவது, the third thing we see, தன் இருக்கிற நிலைமை அப்படியே ஆண்டவர்ட்ட சொல்லி ஒரு பேரை அவன் ஆண்டவர் மாற்றுகிறார். He admits the situation that he is in and God changes his name. நான்காவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, and the fourth thing we see, ஆண்டவரோடு கூட ஒரு நெருங்கிய தொடர்பை அவன் ஏற்படுத்திக் கொள்ளுகிறார். he creates a close knitted bond with God. ஆண்டவர் அவர்கிட்ட அந்த தேவதூதன்ட்ட கடைசியா கேட்கிறான், உங்க நாமம் என்ன, நீங்க யாரு, உங்க நாமம் என்ன என்று கேட்கிறார். And the last thing he asked the angel of God, what is your name? 29ஆம் வசனம். In verse 29, அப்பொழுது யாக்கோபு and Jacob asked him, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். and said, tell me, I pray thee, thy name. அப்போ நம்ம ஒருத்தவங்க கிட்ட நம்ம நெருங்கி பழகும் பொழுதுதான், அவங்க கிட்ட நம்ம க்ளோஸா நம்ம போகும் பொழுது அவங்களை பற்றி நம்ம அறிந்து கொள்ள முடியும். We will only know and know more about a person if we spend more time with them. அப்போ யாக்கோபு தேவதூதட்ட நாமம் என்னன்னு கேட்கும் பொழுது தேவதூதன் சொல்லுகிறார், ஏன் நாமத்தை நீ ஏன் கேட்பானே, நான் உன்னை ஆசீர்வதித்து விட்டேன் என்று அங்க பார்க்கிறோம். And we see that the angel of God tells him, why are you asking for my name? I have already blessed you. அப்ப அங்க அந்த ஆசீர்வாதத்தை பெறாமல் அவன் அங்கிருந்து வரவில்லை. He did not leave the place without getting a blessing. கடைசியாக போராடி மேற்கொள்ளாமல் இருப்பதை, யாக்கோபு மேற்கொள்ளாமல் இருப்பதை தேவதூதன் கண்டபோது கடைசி என்ன பண்றாரு, அவனுடைய தொடை சந்துல அவர் தொடையில கைய வைக்கிறார். And when he sees that he battles and battles again, he does not get a blessing, he puts his hand on his thighs. அங்க பார்க்கிறோம், யாக்கோபுடைய தொடை சந்து சுளுக்கிற்று என்று 25ஆம் வசனத்துல பார்க்கிறோம். We see that in verse 25 that his thigh was sprained. அப்போ அந்த தொடையை தொட்டு அந்த இடத்துல அந்த சுளுக்கு ஏற்படுகிறது. யாக்கோபு நொண்டி நடக்கிறான். He was crippling and he was walking in pain. அந்த போராட்டத்துல மேற்கொள்ளும் அனுபவத்தை அவன் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஆண்டவர் அவனை சிறுமைப்படுத்துகிறார். But before he could get a blessing, God humbles him. எல்லாம் அவனுக்கு இருந்தாலும் அவனை அந்த ஜீரோக்கு கொண்டு வர்றார். Even if he had everything, God brings him to a zero.
அந்த ஒரு தாழ்மையின் அந்த இடத்திற்கு வரும் பொழுதுதான் ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதிக்குமாறு அவர் என்ன சொல்றார், அவர் சித்தம் கொள்கிறார். Only when Jacob surrenders himself to the lowest point, when does God bless him. நிச்சயமாக அந்த உடைக்கப்பட்ட நிலைமையில கொண்டு போய் தான் யாக்கோபுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் இந்த 20 வருஷம் அந்த டிசிப்ளின் ஸ்கூல்ல அவரை போட்டு அவரை ட்ரெயின் பண்றார். And Jacob was trained by God throughout the period of 20 years to teach him everything that he needed to learn. எல்லாம் அவர் கற்றுக்கொண்ட பிறகு தாழ்வின் பாதையில கொண்டு போய் ஆண்டவர் இஸ்ரவேலாக யாக்கோபை மாற்றுகிறார். After he learned everything, he brings him through a humbling experience and then names him Israel. ஒருவேளை யாக்கோபு ஆண்டவர் தொட்டதுக்கு அப்புறம், இந்த தொடுதலிற்கு பிறகு, ஆசீர்வாதத்திற்கு பிறகு நொண்டி நடக்கிறவராக அவர் இருந்திருக்கலாம். He might have been a person who was crippling and walking after he was blessed. ஆனால் அதுதான் உண்மையான ஆசீர்வாதம், உண்மையான மேற்கொள்ளும் அனுபவத்தை யாக்கோபு பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். But we see that Jacob was truly blessed. மிகவும் சந்தோஷமாக அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயர் வைத்து சொல்றாரு, நான் இங்கதான் நான் ஆண்டவரை முகமுகமா பார்த்தேன்னு சொல்றாரு. And Jacob called the name of the place Peniel because he has seen God face to face. இதுதான் உண்மையான ஒரு ஆசீர்வாதத்தை யாக்கோபு அப்பதான் அவர் அனுபவிக்கிறார். And that is when Jacob experiences the true blessings of God. அப்பொழுதுதான் தேவனுடைய கரம் யாக்கோபின் மேல் அமருகிறது. And that is when God's hands are laid upon him. யாக்கோபு கிட்ட, நீ நொண்டி நடந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று ஒருவேளை ஆண்டவர் யாக்கோபு கூட சொல்லி இருக்கிறார். Maybe God would have told him, even if you're crippled now, I still love you. ஏனென்றால் உன்னை நான் எனக்கு சொந்தமாக, என்னுடைய ஜனத்தை, ஜாதிகளை உன் மூலமாக கொண்டு வரவே உன்னை நான் ஆசீர்வதித்தேன். இந்த பாதைகள் எல்லாம், இந்த பாதைகள் வழியாக நான் உன்னை நடத்தினேன் என்று ஆண்டவர் யாக்கோபின் வாழ்க்கையில் இடைப்பட்டார். But God interceded with Jacob's life because he has chosen him to reach the nation, the children of Israel through Jacob. அன்றைய தினத்தில் யாக்கோபுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. In that instant, Jacob's life was changed. பழைய யாக்கோபு என்கிற வாழ்க்கை போய் புதிய இஸ்ரேல் என்ற புதிய வாழ்க்கையை ஆண்டவர் அவருக்கு. His old life was, as Jacob was changed, and a new life as Israel was granted to him by Christ. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? My dear children of God, let us analyze our lives today. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் மேற்கொள்ளும் வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்றால், if we want God to change our lives to live an overcoming life, நம்முடைய வாழ்க்கையில தனித்திருக்கிற ஒரு அனுபவம் வேண்டும். We have to have a life of separation and being alone with God. இன்னும் எவ்வளவு நாள் என் வாழ்க்கையில இதே பிரச்சனை, போராட்டம் என்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? Are we asking God, how long more am I going to face these battles? இந்த வாழ்க்கையில மேற்கொள்ளும் அனுபவம் வேணும்னா, if you want an overcoming life, தேவனை தனியாக சந்திக்கிற அனுபவம் வேண்டும். you have to have an experience of meeting God alone. பிடிவாதமாக, விடாப்பிடியாக, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் உம்மை நான் விடமாட்டேன். We have to be adamant and say that unless God you bless me, I will not leave this place. ஆண்டவருடைய இறக்க நம்ம வாழ்க்கையில வேணும்னா நம்ம ஒத்துக்கணும். யாக்கோபு தான், நான் ஏமாற்றுக்காரன் தான், உடைய மன்னிப்பு எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். If we truly want God's blessing, we have to admit that yes, we are a Jacob and we are deceivers. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்றால் அந்த அழைப்பு நிறைவேறுகிறதற்கு தாழ்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். If God has called us, in order for the calling to be fulfilled, he expects our humble hearts. தேவனிடத்துல நெருங்கி போகும் பொழுது நாம் மேற்கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். When we get closer to God, we can experience a life of an overcoming life. இதே யாக்கோபுடைய வாழ்க்கையில தேவன் இஸ்ரவேலாய் மாற்றின தேவன் உங்க வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் இந்த மேற்கொள்ளும் அனுபவத்தை தருகிறதற்கு, நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். The same God who was mighty enough to change Jacob's name to Israel is mighty enough to change your life and my life. யாக்கோபு போராடி மனிதரோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டார். Jacob was a man who overcame battles with both men and God. உங்களாலையும் என்னாலையும் போராடி இந்த போராட்டத்துல மேற்கொள்ளுகிறவர்களாய் மாற முடியும். You and I can both be overcomers in this life of battles. அதே யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவனாக அவர் இருக்கிறார். The same God who is God of Jacob is our God as well. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, ஆனால் துணையாளர் உங்களையும் விட்டு என்னை விட்டு ஒரு நாளும் அவர் விலகுவவே மாட்டார்.
we do not have any worry that we do not have anything, because we have God with us, because He is never leaving us. கண்களை மூடுவோமா? Let us close our eyes. ஆண்டவரை நோக்கி பாருங்க. Let us look unto God. ஆண்டவரே, நீர் யாக்கோபின் தேவன், என் தேவனாய் நீர் இருக்கிறீர். Lord, you are a God who is also Jacob's God. என்னை சுற்றி இருக்கிற போராட்டங்களை எப்படி நான் வெளியில வர்றதுன்னு தெரியாம தடுமாறி கொண்டிருக்கிறேன். I am stumbling and I am struggling to come out of all the battles that are surrounding me. இன்றைக்கு நீர் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறீர். You are speaking to me today. அதே ஆண்டவரே, அதே யாக்கோபின் தேவன் என் வாழ்க்கையை விடுதலை தரனை உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். The same God that gave deliverance to Jacob is mighty enough to give deliverance in my life. உம்முடைய கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். I surrender myself into your arms. ஆமென். Amen. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு கூட திட்டம் தெளிவாய் பேசியிருக்கிறார். யாக்கோபு மனிதரோடும் கூட தேவனோடு கூட போராடி மேற்கொண்டார். எத்தனாயிருந்த யாக்கோபை ஆண்டவர் இஸ்ரவேலாய் அவர் மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட யாக்கோபுக்கு தேவன் வாக்கு கொடுத்தவர் 20 ஆண்டுகள் கழித்து அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் யாக்கோபின் வாழ்க்கையில நிறைவேற்றினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் அதே தேவன், யாக்கோபின் தேவன், யாக்கோபை ஆசீர்வதித்தவர், யாக்கோபு போராடி மேற்கொள்ள யாக்கோபுக்கு பலன் தந்த அதே தேவன் உங்களோடும் என்னோடும் ஜீவிக்கிறவராய், ஜீவனுள்ளவராய், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவராய், நாம் மேற்கொள்ளுகிறவர்களாய், ஜெயிக்கிறவர்களாய் நம் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். விசுவாசத்தோடு கூட இந்த பாடலை பாடும் பொழுது கூட, ஆண்டவரே, யாக்கோபின் தேவன் நீர் என் தேவனாய் இருக்கிறபடி நான் நன்றி. நீர் ஒரு நாளும் என்னை கைவிடுகிறதில்லை, விட்டு விலகுகிறதில்லை. யாக்கோபை போல நான் மேற்கொள்ளுகிறவனாய், ஜெயம் கொள்ளுகிறவனாய் வாழ எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரோடு கூட பேசுவோமா? ஆண்டவரோடு கூட கேட்போமா? யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. விசுவாசத்தோடு சொல்லுவோமா? ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர், சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? நம்புவேன் இறுதி வரை, உம்மை மாத்திரம் நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே, என்னாலும் நடத்துவாரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற குறை எனக்கு இல்லை, ஏனென்றால் நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் எனக்கு போதும். என்னை உயர்த்துகிறவர் நீங்க, என்னை ஆவிக்குரிய காரியங்களில் என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றுகிறவர் நீர். சமாதானம், சந்தோஷம், நிறைவு
எல்லா பொக்கிஷங்கள் உம்மிடத்தில் அடங்கி இருக்கிறது சுவாமி. நிறைவான தேவன் நீர் என் வாழ்க்கையில வரும் பொழுது என் பெயரை மாற்றுவீர், என் வாழ்க்கையை மாற்றுவீர், என் ஜீவியத்தை மாற்றுவீர், என் குறைகளை மாற்றுவீர். ஆண்டவரே, என் தகப்பனுடைய கரத்துல, வல்லமையுள்ள தகப்பனுடைய கரத்துல என்னை முற்றிலுமாய் நான் அர்ப்பணிக்கிறேன். உம்மை மாத்திரம் நம்புவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்மை மாத்திரம் நம்புவேன், உம்மை பற்றி கொள்ளுவேன், உம்மை சார்ந்திருப்பேன். ஆண்டவரே, யாக்கோபின் தேவன் நீர் என் தேவனா இருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. அப்பா, என்னை உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறேன். எனக்குள்ள எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறேன். நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். எங்களை வழி நடத்தும் சுவாமி. உம்முடைய அன்பின் கரத்தில், ஆணி பாய்ந்த கரத்துக்குள்ள எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உண்மையா எந்த இடத்துல இருந்து உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை, ஜெபிக்கிற பிள்ளைகளை, அர்ப்பணித்த பிள்ளைகளை நீர் ஆவியானவர் முற்றிலுமாய் நீர் ஆளுகை செய்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நீர் வழி நடத்தி முடிவு பரியந்தம் ரட்சிப்பை காத்துக்கொள்ள நீர் உதவி செய்யும். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.